வாசிக்கிறோம் பிலிப்பியர் 1ஆம் அதிகாரம். நீங்கள் இந்த மைண்ட் செட் எடுக்கும் 21ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. கிறிஸ்து எனக்கு ஜீவன். கிறிஸ்து நம்ம எல்லாரும் இயேசுவை ஏற்றுக்கொண்டோம். கிறிஸ்து தான் நமக்கு என்னது? ஜீவன். சாவு எனக்கு ஆதாயம். இந்த உலகத்துலேருந்து எங்கே கஷ்டப்படணும்? வியாதி, பலவீனம். நான் ரட்சிக்கப்பட்ட புதுசில் ஆஸ்வால் ஜெயஸ்மித் அவர் எழுதின ஒரு புக்கு படித்தது, த கண்ட்ரி ஐ லவ் பெஸ்ட். ஆஸ்பத்திரி கிடையாது, ஏன்னா அங்கே நோயாளியே கிடையாது. அங்கே போலீஸ் ஸ்டேஷன் கிடையாது, ஏன்னா அங்கே குற்றவாளியே கிடையாது. நான் வாஞ்சிக்கும் தேசம். நம்ம மறிக்கும் போது எங்கே போகிறோம்னா சமாதானத்துக்குள் பிரவேசிக்கிறோம். இப்போ நமக்குள்ள சமாதானம் இருக்கு. இயேசு நமக்குள்ளே வந்திருக்கிறாரு. எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானத்தை நமக்கு தந்திருக்காரு. இந்த பாழான உலகத்தில் இருக்கிற வரைக்கும் நம்ம சமாதானத்துக்குள்ளே வாழ முடியாது. ஆனால் நம்ம மறிக்கும்போது வேதம் சொல்லுது சமாதானத்துக்குள் பிரவேசிக்கிறோம். நம்ம சுற்றிலும் சமாதானம். அப்படியே தேவதூதர்கள்லாம் பாடிக்கிட்டு இருப்பாங்க, நம்மளும் அவங்களோட கூட சேர்ந்து பாடிக்கிட்டு இருப்போம். பிரியமானவர்களே, இந்த ஆத்மா இளைப்பாறுதலுக்குள்ளே பிரவேசிச்சோம். கிறிஸ்து எனக்கு ஜீவன் என்று இருப்பாரானால் சாவு எனக்கு ஆதாயம்தான். எல்லாருக்கும், கர்த்தருடைய பிள்ளைகள் எல்லாருக்கும் பட்ச ப்ராஃபிட்.